பாருங்கள், விலங்குகளை பாருங்கள். ஆண்டவர் அவைக்கெல்லாம் உணவு கொடுக்கின்றார். தன்னுடைய உருவிலும் சாயலும் படைத்து நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவனாக அவர் இருக்கின்றார். ஆண்டவர் அனைத்தையும் கட்டி காக்கக்கூடிய கடவுளாக இருக்கும் பொழுது நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவனாக இருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது, ஆண்டவரை போற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் பறவைகளையும் வானத்து விலங்குகளையும் இறக்கைகளையும் ஒரு நாளும் கைவிடவில்லை. அதே ஆண்டவர் நம்மையும் ஒரு நாளும் கைவிடாத தேவனாக இருக்கின்றார். அன்பானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சோதிக்கலாம், ஆனால் சோதனைக்கு உட்படுத்தாமல் நம்மை ஒரு நாளும் சோதனை விடாமல் அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். சோதனையிலிருந்து நாம் விழுவதற்கான அனைத்து அதிகாரத்தையும் ஆளுமையும் வல்லமையும் கொடுக்கக்கூடிய கடவுளாக நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். அவைகளை பார்க்கும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகின்றீர். அவைகளை பார்க்கும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகின்றீர். மிகவும் நேசித்து நடத்துகின்றீர். அப்பாவோ சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில மக்கள் மீது கண்களை வைத்து ஆண்டவர் அவர் நிறைவாக காத்து வந்தார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் சென்றாலும் ஒரு நாளும் ஆண்டவர் அவரை விட்டு செல்வதில்லை. எவ்வாறு மோசேவை ஆண்டவர் அழைத்தது போல இதோ இன்று நம்மையும் அழைக்கின்றார். நாம் நிற்கக்கூடிய இடமானது புனிதமான ஒரு தலமாக இருக்கிறது. எந்த எதிர்நோக்கோடு எந்த வேண்டுதலோடு நாம் வந்திருக்கின்றோமோ அனைத்து வேண்டுதலும் நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கின்றார். நற்கருணை ஆண்டவர் வழியாக என்னால் நம்மோடு பிரசன்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். நம்மை கண்ணோக்கி பார்க்கின்ற தேவன், இஸ்ரேலுடைய கடவுள் கண் உயர்வதுமில்லை அழிவதுமில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். ஒரு நாளும் உறங்காத தேவன், நம்மை பார்த்து கொண்டிருக்கும் தேவன், நம்மை எந்த ஒரு தீங்கிலும் விழவிடாமல் காக்குகின்ற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை செய்கின்றீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவோ சமூகத்தில சேர்ந்து பாடுவோம். எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளவிழா கொள்ளுறையா. கைகளை உயர்த்தி அப்பாவோ சமூகத்தில சமூகத்தில் வந்திருக்கும் மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதம் மாதமாக அமையும். உம்மை நாடி வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். உம்மை நாடி வந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் கைவிட மாட்டேன். இந்த மாதம் முழுவதும் நாம் நேரெடுக்கும் அனைத்து முயற்சிகளும் ஆண்டவரை பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதும் நாம் நேரெடுக்கும் அனைத்து இயக்கங்களையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவரே நிறைவாக பூர்த்தி செய்யும்படியாக சிறப்பாக மன்றாடுகின்றேன். நாடி வந்திருக்கும் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். ஒரு நாள் வெறுங்கரையாக அனுப்பிவிடாதையும். அதோ எவ்வாறு நாங்கள் திருப்பலம் வாசிக்கின்றோமோ ஆண்டவரை நோக்கி வருகின்ற ஒவ்வொருவர்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக பெற்றுக் கொள்கின்றார்கள். ஒரு நாளும் வெறுங்கையாக நான் அனுப்ப மாட்டேன் என்று சொன்ன தேவன் நற்கருணை வழியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நற்கருணை வழியாக நம்மை கண்ணோக்கிய தேவன் இந்த உலகத்தில் தாய் தந்தை வெறுத்தாலும் நம்மை வெறுக்காத தேவனாக ஆண்டவர் நம்முடைய நம்மை கைவிடாத தேவனாக, நம்முடைய வேண்டுதலை கேட்கக்கூடிய தேவனாக, நமக்குடைய கவலை பண்ணி கஷ்டங்களை சொல்லக்கூடிய தேவனாக நம்முடைய மத்தியில் இருந்திருக்கின்றார். அன்பான ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இதோ ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நற்கருணை வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும்
நீர் எடுக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அதை முழுமையாக பயன்படுத்துவார் என்று ஏக்கத்தோடு இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கின்றார். இந்த உலகத்தில் மிக உயர்ந்த ஒரு பரிசாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக உற்பணித்து நற்கருணை வழியாக நம்மை ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார் என்று ஜான்மரி வியானை மிக அழகாக எடுத்துக் கூறுகின்றார். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பரிசு என்பது நான் தான் என்று நற்கருணை வழியாக நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்ற தேவன். அவரை நாம் உற்று நோக்குவோம். மோசே ஆண்டவரை உற்று நோக்கினார். எரிகின்ற முற்புதர் என்றாலும் ஆண்டவரே நான் உன்னிடம் வருவேன் என்று தைரியத்தோடு ஆண்டவரிடம் சென்றார். மனக்கவலை, கஷ்டங்கள், தொல்லைகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், வேதனைகள் எது இருந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். என்னுடைய வாழ்க்கை எல்லாம் நிறைவு பெற்றது, இனிமேல் ஒன்றும் இல்லை என்று நாம் திருப்தியோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நான் இருக்கிறேன் மகளே மகளே என்று நம்மை எந்நாளும் திடப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். ஒரு நாளும் கைவிடாத தேவனாக நம்முடைய மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் பாவம் செய்தாலும் நம்மை வெறுக்காத தேவனாக நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். Praise the Lord. 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 அமர்ந்து கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, இந்த சமுதாயத்தில் 2 வகையான குணங்கள் கொண்ட மக்கள் வாழ்கின்றார்கள். ஒரு வகையான மக்கள் தேவை என்றால் தேன் போல் பேசுவார்கள். ஒரு வகையான மக்கள் தேவை என்றால் தேன் போல் பேசுவார்கள். இரண்டாவது வகையான மக்கள் தேவையில்லை என்றால் தேல் போல் கொட்டுவார்கள். முதல் வகை தேன் போல் பேசுவார்கள். அவர்களுக்கு எப்பொழுது தேவை இருக்கிறதோ அப்பொழுது அவர்கள் தேன் போல் பேசுவார்கள். இரண்டாவது வகையான மக்கள் தேவையில்லை என்றால் தேல் போல் கொட்டுவார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதனை அனுபவித்து இருப்போம். இது வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல, மாறாக நம்பிக்கையிலும் இது இருக்கிறது என்று இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. கடவுள் நமக்கு தேவை என்றால் நாம் அவரை தேடி நாடி ஓடி வருகின்றோம். கடவுளுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை, எல்லாம் என்னிடம் இருக்கிறது, எதற்கு கடவுள் என்று அவரை உதறிவிட்டு நீங்க வேற நான் வேற, உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை என்று வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். கிறிஸ்துவத்திலும் இருக்கிறார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அழகாக எடுத்து கூறுகிறது. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் ஆராதனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. இந்த நற்செய்தியினுடைய முன்பகுதி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய தலைவர் வீட்டுக்கு விருந்திற்கு செல்கின்றார். அங்கு நடக்கக்கூடிய உரையாடல் தான் கடந்த 3 நாட்களாக நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நேற்றைய நற்செய்தியில் நாம் வாசித்த ஒரு செய்தி, கைமாறு கருதாமல் நாம் உதவி செய்ய வேண்டும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று தியானிப்போம். இதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பரிசேயர் ஒருவர் இவ்வாறாக கூறுகின்றார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்கள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்கின்றார். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா, அவர்கள்
பேறு பெற்றவர்கள், இல்லை என்றால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமைய வழியாக எடுத்து கூறுகின்றார். உருவத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார். விண்ணரசு விருந்தில் பங்கேற்பது எவ்வாறு என்பது இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அழகாக எடுத்து கூறுகிறது. மண்ணக விருந்து இருக்கிறது, விண்ணக விருந்து இருக்கிறது. இவற்றுக்கு இடையில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதை நாம் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த நற்செய்தி வாசகம் மிக அழகாக ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார். விண்ணக விருந்து போன்று மண்ணக விருந்து இல்லை. மண்ணக விருந்தில் நாம் பங்கேற்றால் மட்டும் போதும். ஒரு திருமண விருந்துக்கு நாம் சென்றால் மட்டும் போதும், உறவுகள் மேம்படும், அங்கு அன்பு நிலைத்து நிற்கும். ஆனால் விண்ணக விருந்து அப்படி அல்ல, இறையாட்சி விருந்து அப்படி அல்ல. நாம் பங்கேற்றால் மட்டும் போதாது, மாறாக நம்முடைய வாழ்க்கையில் நாம 3 காரியங்களை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மிக அழகாக ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார். விண்ணக விருந்தில் நாம் பங்கேற்கும் பொழுது முதல் செய்தியாக நாம் விண்ணகத்துடைய ஆழமாக அறிந்திருக்க வேண்டும். கடவுளை பற்றி நாம் ஆழமாக அறிந்திருக்க வேண்டும். மண்ணக விருந்தை நாம் ஆழமாக அறிந்திருக்க தேவையில்லை, ஆனால் விண்ணக விருந்தை நாம் ஆழமாக அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த விண்ணக உணவை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். மண்ணக விருந்தை நாம் அனுபவத்தை சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் விண்ணக விருந்தை நாம் அனுபவிக்க வேண்டும், ஆண்டவரை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று இரண்டாவது செய்தியாக சொல்கின்றார். மூன்றாவது செய்தியாக அனுபவத்தை நாம் அதனை அறிவிக்க வேண்டும். விண்ணகத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிவிக்க வேண்டும் என்று, இதுதான் முழுமையான நம்பிக்கையாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை முதல் பகுதியாக எடுத்து கூறுகின்றார். ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, உணவு என்பது நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டுமா அல்லது உற்சாகத்தை கொடுக்க வேண்டுமா? உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். நோய் உண்டாக்க வேண்டுமா அல்லது நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டுமா? நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும். வலிமை உண்டாக்க வேண்டுமா, வலிமையை குறைக்க வேண்டுமா? வலிமையை உண்டாக்க வேணும். நாம என்னதான் பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் என்ன வரும்? சுகர் வரும், கொலஸ்ட்ரால் வரும். நாம ஒவ்வொரு உணவும் பார்த்து பார்த்து சாப்பிட்றோம், இருந்த பொழுதிலும் நோய்கள் வருகின்றது. அப்படி என்றால் இந்த விருந்திற்கும் கடவுள் சொல்லக்கூடிய விருந்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மண்ணக விருந்து சாப்பிடும் பொழுது பார்த்து பார்த்து சாப்பிட்டா கூட நோய்கள் வருகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லக்கூடிய விருந்து நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு, வாழ்வதரும் உணவு நானே, என்னை உண்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அன்பானவர்களே, இத்தகைய விருந்திற்கு தான் நாம் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். இதுதான் முதல் செய்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இந்த மண்ணகத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். நான் கொடுக்கக்கூடிய உணவு உண்டால் நீங்கள் என்றுமே வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார். அந்த விண்ணக உணவுதான் திருப்பலியாக இருக்கிறது. இந்த விண்ணக உணவை நாம் அர்ச்சிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த திருப்பலியாக இருக்கிறது. ஆண்டவருடைய கல்வாரி பலியை நினைவூட்டக்கூடிய ஒரு இடமாக இந்த கல்வாரி பலி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் முதல் செய்தியாக. திருப்பலி என்பது நம்முடைய வாழ்வுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவு இங்கிருந்தான் வருகின்றது. அந்த உணவை நாம் உட்கொள்ள வேண்டும், நாம் பங்கேற்க வேண்டும் என்று மிக அழகாக முதல் செய்தியாக ஆண்டவர் சொல்கின்றார். இரண்டாவது செய்தியாக பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கின்றார். அதற்கான நேரமும் அழைப்பதனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லையா? ஆமாவா? பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கின்றார். ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவரிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது. அன்பிற்கினியர்களே, பொதுவாக
ஒரு திருமண நிகழ்வோ அல்லது வேறு ஒரு நிகழ்வோ நாம் நம்முடைய குடும்பத்தில் வைக்கும்போது என்ன செய்வோம்? பத்திரிக்கை கொடுப்போமா மாட்டுமா? அழைப்புதல் கொடுப்போம். அதில் நாம் நேரமும் போட்டிருப்போம். அப்படி நாம் அழைப்புதல் கொடுத்து ஏற்றுக்கொண்டு வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்குகிறார்கள், அவர்களுக்கு நாம் முக்கியமாக ஒன்றாக இல்லை என்று ஒரு அர்த்தமாக இருக்கிறது. விருந்தை அது உறவை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படியாக அவர் வரவில்லை என்றால் அவர்கள் நம்மோடு உறவு கொள்ளவில்லை என்று அந்த ஒரு எண்ணத்தில் அது இருக்கிறது. அன்பானவர்களே, இவ்வாறாக அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு என்றால், திருப்பலிக்கு, அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் திருவருட்சாதனம் வழியாக ஒவ்வொருவருக்கும் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவருட்சாதனம் வழியாக நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோம். அதிலும் உன்னதமான நற்கருணை வழியாக நாம் ஆண்டவர் உட்கொள்ள தகுதி பெற்றிருக்கின்றோம். ஆனால் திருப்பலியில் பங்கேற்பது இல்லை. திருப்பலிக்கான நேரங்கள் நமக்கு தெரியும், கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கடந்த நாட்களை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். இருந்த போதிலும் நாம் பங்கேற்பது இல்லை. இன்னும் பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திருப்பலியை பங்கேற்பது இல்லை, தேவ நற்கருணையை உட்கொள்வது இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரங்களை கொடுத்திருக்கின்றார், அழைப்பதலை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த அழைப்பை நாம் புறக்கணிக்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஒரு அர்த்தமாக இருக்கிறது. வெறும் பெயரளவுக்கு மட்டும் நான் கிறிஸ்தவராக வாழ்ந்திருக்கின்றேன், அது மட்டும் எனக்கு போதும் என்று இன்னும் பல்வேறு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்கள், இப்படியாக நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மை தூக்கி விடுகின்றார். இவைதான் மிக அழகாக திருப்பாடல் 18:31 நாம் மிக அழகாக வாசிக்கின்றோம். ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார் இருக்கிறார்கள்? என்னை உயர்ந்த இடத்தில் ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பாய். குப்பையான இடத்தில் நான் இருந்தாலும் என்னை கோபுரத்தில் உயர்த்தக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். அன்பானவர்களே, இந்த பாடலோடு இணைந்து ஆண்டவருக்கு எதிராக, அதிலும் குறிப்பாக திருவிருந்தில் பங்கேற்காத நேரத்திற்காக நாம் மனம் வருந்துவோம். நாம் கலங்கிய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்திருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் என்றால் கடவுள் நம்மோடு இருப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு மீட்பர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, இதோ திருப்பாடல் 18 மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரை விட்டால் இந்த உலகத்தில் யாருமே நமக்கு இல்லை, உயர்ந்த இடத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். ஆண்டவரை உற்று பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளாத நேரங்களிலும், தேவ நற்கருணையை பரிசுத்த வாழ்வோடு நாம் உட்கொள்ளாத நேரத்திலும், திருப்பலியை உதாசீனப்படுத்த நேரங்களிற்காகவும், திருப்பலியுடைய எனக்கு மிக அதிகமான வேலைகள் இருக்கிறது என்று ஆண்டவரை நாம் உதவிகளுக்காக மனவருத்துவோம். குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. 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 நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, நீங்கதான் எல்லாம் ஏசப்பா. நீங்கதான் எல்லா ஏசப்பா, என் ஏசப்பா,
நீங்கதான் எல்லாம் ஏசப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. அன்பானவர்களே, திருப்பள்ளி வழியாக சாதாரண அப்பமும் திராட்சை ரசமும் ஆண்டவருடைய திருவுடலும் இரத்தமுமாக மாறி வருகின்றன. திருப்பலியில் பங்கேற்கும் நாம் எப்படி வந்தோமோ அப்படியாக நாம் வெளியில் செல்கின்றோம். மனமாற்றம் நடைபெறுவதில்லை. சாதாரண அப்பம் எவ்வாறு ஆண்டோட விழாக மாறுகிறதோ அதை நாம் உட்கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது? ஆலயத்திற்கு நாம் வரும்பொழுது பரிசுத்தமாக நாம் வாழ்கின்றோம். ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது எவ்வாறாக நாம் இருக்கின்றோம்? ஆண்டவர் கலங்கின நேரங்களில் ஆறுதல் கொடுக்கின்றார், கண்ணீரை துடைக்கின்றார், சோர்ந்து போல நம்மை தூக்கி விடுகின்றார். நாமும் அடுத்துடைய வாழ்க்கையில கவலையை துடைக்க, கண்ணீரை துடைக்க, சோர்ந்து போல நம்முடைய குடும்பங்களை தூக்கி எறிய ஆண்டவர் நமக்கு வலு கொடுத்துகின்றார். கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. சோர்ந்து போயிருந்தேனப்பா என் நேசப்பா, சோகங்கள் தீர்ப்பீரப்பா. சோர்ந்து போயிருந்தேனப்பா என் நேசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. சேர்ந்து குப்பையான என்னை கோபுரத்தில் உயர்த்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. அன்பானவர்களே, தனிமையில் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்கு யார்தான் துணை என்று திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்கின்றார். இதோ நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை தேற்றுகின்ற கடவுளாக இருக்கின்றார். இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை என்று நாம் வெறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அனாதையாக நாம் இருக்கிறேன், என்னை தேற்றக்கூடிய ஒருவரும் இல்லை, என்னோடு பேச வேண்டும் என்று ஒருவரும் இல்லை என்று நாம் தவிக்கும் நேரத்தில் ஆண்டவர் தோ நான் இருக்கிறேன் என்று நம்மை தேற்றுகின்றார். தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அநாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அநாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தாகத்தால் தவித்தேனப்பா என் நேசப்பா, ஜீவத்தனி தந்தீரப்பா. தாகத்தால் தவித்தேனப்பா என் நேசப்பா, ஜீவத்தனி தந்தீரப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தந்தீரே. நீங்கதான் எல்லா ஏசப்பா என் நேசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்கதான் எல்லா ஏசப்பா என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லையப்பா. குப்பையான என்னை
கோபுரத்தில் வைத்தீரே உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. சில நிமிடங்கள் மௌனமாக இருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து செயல்களுக்காக காரியங்களுக்காக நாம் நன்றி கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, மண்ணக விருந்து விண்ணக விருந்து என்பதை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் திருமணம் நிகழ்வில் நம்ம யாரை அழைப்போம்? பொதுவாக உங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, யார் அழைப்பீங்க? நண்பர்களை, உறவினர்களை, தெரிந்தவர்களை, செல்வம் படைத்த நபர்களை, அண்டை வீட்டாரை நாம் அழைப்போம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் யாரை அழைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்? உடல் ஊனமுற்றோர், கால் ஊனமுற்றோர், ஏழைகள், எளியோர்கள், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இது இந்த உலகத்தில் சாத்தியமான ஒரு காரியமா? நம்முடைய திருமண நிகழ்வில் சொந்தங்களை விட்டு, அனைவரையும் விட்டு நாம் தெரு ஓரங்களில் ஒதுங்கி இருக்கக்கூடிய கால் ஊனமுற்றோர், கண் தெரியாதவர்கள், ஏழைகளை நாம் அழைக்க முடியுமா? முடியாது. அது இந்த மண்ணகத்தில் சாத்தியமில்லாத ஒரு காரியம். ஆனால் விண்ணகத்தில் அது சாத்தியமாகும். ஆண்டவர் சொல்லக்கூடியது ஒன்று, அவர்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். அந்த ஆர்வத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். சமீப காலங்களில் கேரளாவில் திருமண நிகழ்வில் ஒருவர் தன்னுடைய பாக்கெட்டில் என்ன வைத்திருந்தார்? ஸ்கேனர், கூகுள் பே உடைய ஸ்கேனரை திருமண விருந்தில் தன்னுடைய தந்தை அவர்கள் வைத்திருந்து, யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவர்களெல்லாம் ஸ்கேன் செய்துவிட்டு தான் திருமணத்திற்கு செல்ல வேண்டும். இப்படியாக மண்ணக விருந்து இருக்கிறது. ஆனால் விண்ணகத்தில் இப்படியாக இல்லை. அனைவரும் சமமான ஒரு விருந்தாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக திருப்பலியில் நாம் பங்கேற்கின்றோம். பங்கேற்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்கின்றோம். அப்பொழுது அனைவருக்கும், அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே நாம் இந்த ஆண்டவருடைய திருவுடலை கொடுக்க முடியும். பல்வேறு நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு செய்தி, நாங்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்,
எதற்காக எங்களுக்கு ஆண்டவருடைய திருவுடலை கொடுப்பது இல்லை என்று பல்வேறு பிரிந்த சகோதரிகள் மற்றும் வேற்று மத சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இங்கேயும் நாங்கள் சொல்கின்றோம், இந்த திருவிருந்தில் நல்ல தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்க வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். இதில் பல்வேறு கேள்விகள் எழக்கூடும். எதற்காக இப்படி சொல்கின்றோம் என்றால், அன்பானவர்களே, ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் அதை நாம் செயல் வடிவில் காட்ட வேண்டும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் நான் திருமுழுக்கு பெற மாட்டேன், நான் நற்கருணையை பெற மாட்டேன், ஆனால் ஆண்டவரை நான் பெற வேண்டும் என்று நாம் வர முடியாது. ஆண்டவருடைய மாற்றம் மனமாற்றமாக இருக்கிறது. நான் ஆண்டவரை நம்புகின்றேன், அதனால் இவர்தான் என்னுடைய ஒரே கிறிஸ்தவராக ஒரே கடவுளாக இருக்கின்றார், அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் திருமுழுக்கு பெற வேண்டும். அதனால்தான் திருமுழுக்கு பெற்ற, அதிலும் குறிப்பாக தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதனை நாம் பங்கேற்க அழைப்பு விடுக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்றால் அதனை செயல் வடிவில் காட்ட வேண்டும். இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் பொதுவான உணவாக இதை கொடுக்கின்றார். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்பொழுது நன்மை வாங்க வரும்பொழுது, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நன்மைகள் வாங்க வரும்பொழுது அதில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது என்று ஆண்டவருடைய விண்ணகத்தை மண்ணகத்தின் வழியாக திருப்பள்ளி வழியாக நமக்கு கொடுக்கின்றார். இறுதியாக ஆண்டவர் இயேசு கடைசியாக சொல்கின்றார், நீங்கள் வீதி ஓரங்களிலும் தெருக்களிலும் சென்று கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்கின்றார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஆண்டவர் கட்டாய மதமாற்ற வேண்டுமா என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறாரா என்ற ஐயத்தோடு நாம் இருக்கின்றோம். அன்பானவர்களே, அப்படியல்ல. வீதிகளிலும் தெருக்களிலும் நாம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். திரு அவை என்பது தெரு அவையாக மாற வேண்டும். நற்செய்தி என்பது நாம் உள்ளே மட்டுமல்ல வெளியில் எடுத்து சொல்ல வேண்டும். அதாவது மிக அழகாக அசிசர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தையாக பறைசாற்றுங்கள். நம்முடைய வாழ்க்கை நற்செய்தியுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்வாக நாம் செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதெல்லாம் ஒரு கிராமத்தில், அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, கிறிஸ்துவை அறியாத ஒரு கிராமத்தில் என்ன செய்வார்கள் என்றால், நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தை கொண்டு போய் அங்கு வைப்பார்கள். அப்படி வைக்கும்போது அவருடைய வாழ்வு நிலையை பார்த்து, இப்படி வாழ்கின்றார்கள், மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவரை போன்று நாமும் வாழ வேண்டும் என்று பல்வேறு நபர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் இயேசுவை அறியாத ஒரு இடத்தில் வையுங்க, நாங்கள் இயேசுவை பிரதிபலிப்போம், இயேசுவை நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்று எந்த குடும்பமாவது சொல்ல முடியுமா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்கின்ற படிப்பினைகளை நாம் வாழ்ந்து காட்டுவது இல்லை. ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் மறந்துவிட்டோம். அடுத்தவரை அன்பு செய்ய, அடுத்தவரை மன்னிக்க, இவையெல்லாம் நாம் தொலைத்து விட்டோம். ஆண்டவர் மனம் வருந்துகின்றார். ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்ட நம்மை முழுமையாக அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் புதியதை நாம் நாட, எசேக்கியேல் இறைவாக்கின் வழியாக நான் ஒரு புதிய இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். அன்பானவர்களே, இது முன்பாக நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது அல்ல, இதற்கு பின்பாக நாம் எவ்வாறு வாழப் போகிறோம் என்பதுதான் கிறிஸ்துவ வாழ்வு இருக்கிறது. கடந்த காலத்தை நினைத்து நாம் வாழ்வதில்லை, எதிர்காலத்தில் நாம் என்ன செய்யலாம் என்று நினைத்து நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கின்றார், புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். மிக அழகாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், உங்கள் பாவங்களை அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன், ஒரு புதிய கிருபையும் பலனையும் உங்களுக்கு நான் தருவேன் என்று உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்க
கடந்த காலத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய காலத்தை நாம் ஏற்றுக்கொள்ள, புதிய வரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள, ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கைகளை தட்டி இதோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் எசையா வழியாக நமக்காக பாடுபட்ட கடவுள், நமக்காக உயிர் கொடுத்த கடவுள், நமக்காக ரத்தம் சிந்திய கடவுள் அப்பத்தின் வழியாக நம்முடைய இருக்கின்றார். புதிய நாளுக்குள் நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது பல்வேறு சறுக்குகள் எழக்கூடும். நாம் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அதை நாம் நிறைவாக எடுத்து வைக்க முடியாது. 100 அடிகளை நாம் கடந்து போகும்போது கூட நாம் சறுக்கிக் கொண்டு வருகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு உங்களுக்கு நிறைவாக இருக்கிறது. முடிவு ஆண்டவர் உங்களுக்கு நிறைவை கொடுக்கிறார் என்று அவர் ஆண்டவர் தேர்த்து கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். நீங்கள் முதல் படியை எடுத்து வையுங்கள், ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார். நல்ல காரியங்கள், பாவத்தை விட்டு நாம் ஒதுங்கி செல்ல வேண்டும். பாவத்தில் நாம் வாழ்வதில்லை, இனிமேல் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும், அடுத்தவரை மன்னிக்க வேண்டும் என்று நாம் ஒரு நல்ல காரியங்கள் எடுக்கும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதை சம்பூர்ணமாக அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். முதலில் நாம் ஒரு படியை எடுத்து வைக்க வேண்டும், அதை ஆண்டவரை நாம் கொடுக்க வேண்டும். அப்படியே குறைவுகள் ஆண்டவர் ஒரு நாளும் பார்க்க மாட்டார். ஆண்டவர் நிறைவை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். வறட்சியை பார்க்காமல் செழிப்பை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய மனம், நம்முடைய குடும்பம் வறட்சியாக இருந்தாலும் செய்ய ஆண்டவர் அது செழிப்பாக மாற்றக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணனா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அனைவரும் நம்மை பார்த்து ஏளனம் செய்யலாம். கிறிஸ்துவ வாழும் பொழுது நிச்சயமாக பலர் அதனை ஏற்றுக்கொள்வது இல்லை. நாம் நீதியோடும் உண்மையோடும் அன்போடும் இருக்கும் பொழுது நீர் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏளனம் செய்யலாம். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும். சமுதாயத்தில் கால் ஊனமுட்டோர், ஒடுக்கமுட்டோர் இவர்களை நீங்கள் அழைக்கும் போது நிச்சயமாக அவர்கள் ஏளனம் செய்யலாம். இதன் வழியாக நீர் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், இதோ விண்ணகத்தில் அவர்கள் நிறைவாழ்வை பெற்றுக் கொள்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு நாம் விதைக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு நாம் அறுவடை செய்கின்றோம். அக்களிப்போடு தருகின்ற தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா.
புது கிருபை தாரும் தேவா. படியிடுவோம். புது கிருபை தரக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில கிருபை இல்லாமல், சக்தி இல்லாமல், ஆற்றல் இல்லாமல் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கண்ணோக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். வாழ்க்கையில சவால்கள் சந்திக்கும் பொழுது, இந்த உலகத்தை நம்மை அனைவரும் வெறுக்கும் பொழுது ஆண்டவர் ஜெயம் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். இந்த உறவுகள் நம்மை வெறுத்தாலும் ஆண்டவர் நம்மை வெறுக்காத தேவனாக இருக்கின்றார். புதிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் நாம் ஏறெடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாக, நற்கருணை வழியாக நான் இருக்கிறேன் என்று என்னால் நம்மை தேற்றக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கின்றார். இந்த உலகத்தில் ஆண்டவரால் இயலாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். ஆண்டவர் இல்லாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அன்பாதங்களே, உங்கள் வாழ்க்கையில் வெறுமையோடு வந்திருக்கலாம். எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் நிறைவேறிவிட்டது, என்னால் என்னுடைய வாழ்க்கையில் சரியாக நடத்த முடியவில்லை, ஆண்டவரே இதை பார்த்துக் கொள்ள என்று சொல்லிட்டு நீங்கள் ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவரால் எல்லாம் முடியும். நோயினால் அவதிப்படும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நோய் அற்றவர்கள்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று மொழிந்த கடவுள் நோயினால் அவதிப்படும் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வலிமையான கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், இந்த உலகத்தில் நம்மை சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருந்திருக்கின்றார். மகனே மகளே, நான் உன்னை குணமாக்குகின்றேன், உன் நோயை தொட்டு குணமாக்கின்றேன். மருத்துவர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கியிருக்கலாம், எல்லாம் நிறைவேறிட்டது, ஒன்று முடியவில்லை என்று நாம் பல்வேறு நிலையில் வெறுங்கையாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அன்பாந்தவே, நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கின்றார். புதிய மாதத்தில் நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்க, இந்த புதிய நாளை நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்க அந்தோனியார் வழியாக கடவுள் நம்மோடு பயணிக்கவும் நாம் சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற மாண்பு கீதத்தை பாடுவோம். அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன்.
உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய் தொடர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் உடலெல்லாம் அற்புதம் காணும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும்.